சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் ஜெசி மேடம் அவர்களை குருவி சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க மேடம். வெல்கம் டு அவர் டஸ்டன் சேனல். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் ஜெசி. இன்னைக்கு வந்து நம்ம கிட்னியோட டிசீஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதாவது சிறுநீரகத்துல உண்டாகக்கூடிய நோய்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த நோய்கள் வராம வந்து நம்ம எப்படி தடுக்கலாம், உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் வந்து நம்ம சிறுநீரகத்தை வந்து எப்படி பாதுகாத்து கொள்ளலாம், சித்த மருத்துவத்துல இதற்கான மருந்துகள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்மளுடைய சிறுநீரகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றக்கூடிய ஆர்கன். சோ அதனால நச்சு பொருட்கள் நம்ம உடம்புல அதிகமா தங்கிருச்சு அப்படின்னா வந்து பல நோய்கள் வந்து உண்டு பண்ணும். இத பத்தி நம்ம வந்து ஒவ்வொரு நோய்களா தெளிவா வந்து பார்க்கலாம். நான் டாக்டர் ஜெசி, சித்த மருத்துவர். எங்களோட கிளினிக் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. நிறைய மருத்துவ நோய்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வர்றதுல இந்த வாரம் வந்து நம்ம கிட்னி டிசீஸ் பத்தி பார்க்கலாம். கிட்னி டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதல்ல நான் சொன்ன மாதிரி சிறுநீரகம் வந்து நமக்கு வந்து கடவுள் வந்து 2 கொடுத்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னா ஒண்ணு வந்து செயலிழந்தாலும் இனி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகுற நிலைமையில இருந்ததுன்னா கண்டிப்பா உயிர் வாழ முடியும். நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல வந்து பிரெயின், ஹார்ட், கிட்னி இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான உள்ளுறுப்புகள். இப்ப வெளியில வந்து நம்மளுடைய ஸ்கின்னோ ஹேரோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டாலும் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஆனா வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா அது வந்து வெளியில தெரியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சிம்டம்ஸ் வந்து வெளியில காட்டும். அதை வச்சு நம்ம வந்து பிளட் டெஸ்டோ யூரின் டெஸ்டோ பார்க்கும்போது இந்த பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த சிறுநீரகத்தை பத்தி ஏன் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப வந்து இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்காக வெயிட் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேர் இருக்காங்க. யாராவது எனக்கு வந்து ஒரு ஹார்ட் தர மாட்டாங்களா இல்ல கிட்னி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க லிஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. இன்னும் வந்து இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவங்கள நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அந்த கிட்னியோட இம்பார்ட்டன்ட் அப்படி என்னன்னு சொல்லி. டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த கிட்னியை வந்து எப்படி பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து மது குடிக்கிறதுனால, புகை பிடிக்கிறதுனால இல்ல வந்து ஒரு சில மருந்துகளை எடுத்துக்கிறதுனாலதான் இந்த கிட்னி வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையவே கிடையாது. நிறைய வந்து சின்ன குழந்தைங்களும் வந்து பாத்தீங்கன்னா கிட்னி டிசீஸ்னால பாதிக்கப்படுறாங்க. இப்ப இந்த கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சது வந்து கிட்னி ஃபெயிலியரும் கிட்னி ஸ்டோனும் தான். ஆனா அது மட்டும் இல்ல, ஒரு 5 வகையான நோய்களை பத்தி நம்ம இன்னைக்கு தெளிவா பார்க்கலாம். அதாவது சிறுநீரக சம்பந்தமா இருக்கக்கூடிய நோய்கள். அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அக்யூட் கிட்னி டிசீஸ், 2வது வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ், 3வது வந்து கிட்னி ஸ்டோன்ஸ், அடுத்து 4வது வந்து நெஃப்ரைட்டிஸ். நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னா அந்த கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் சொல்லுவோம், அந்த இடத்துல வந்து வரக்கூடிய பிரச்சனை. அடுத்து வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இந்த 5 வகையான நோய்களை பத்தி தெளிவா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒரு மேஜர் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர். ஏன் இதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இதோட விழிப்புணர்வு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. லிவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% வந்து பாதிப்பு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோடைய சிம்டம்ஸை வந்து வெளியே காட்ட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த சிறுநீரகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து இதனுடைய குறிகுணங்கள் வந்து மற்ற நோய்களோட கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதை கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமமா இருக்கு. சோ அதனால இப்ப கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு 10 வகையான குறிகுணங்கள் வந்து வெளியில வந்து காட்டும். அதுல வந்து ஒரு 4க்கு மேற்பட்ட குறிகுணங்கள் தெரிஞ்சாலே நமக்கு வந்து அலர்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அப்படி வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவா வந்து சிறுநீரகம் நான் சொன்ன மாதிரி 2 சிறுநீரகம் இருக்கு. அடுத்து வந்து யுரேட்டர், அது வழியா வந்து யூரினரி பிளாடர் மூலமா யூரின் வந்து கலெக்ட் ஆகி யுரித்ரா வழியா வந்து வெளியில போகுது. இதுதான் வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன். இப்ப கிட்னி வந்து எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் எடுத்துட்டு நச்சு பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய யூரியா, கிரியாட்டினின் இந்த மாதிரியான பொருட்களை வந்து உடம்புல இருந்து வெளியேற்றக்கூடிய வேலையை தான் வந்து கிட்னி பண்ணுது. உடம்புல தங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான நீரை வந்து வெளியேற்றக்கூடிய வேலைய இந்த கிட்னி செய்யுது. சோ அதனால இந்த கிட்னி வந்து பாதிக்கப்பட்டா என்ன ஆகும்னா அந்த நச்சு பொருள் எல்லாம் உடம்புல ரத்தத்திலே தங்கிரும். சோ அதனால நம்ம உடம்புல வந்து நச்சான ஒரு பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
பாம்போட விஷம் எடுத்துக்கோங்களேன், அது ஒரு டாக்ஸிக் தான். அது நம்ம உடம்புல ஏறிடுச்சுன்னா நம்ம உடம்பு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்குமோ அதுக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு நச்சுத்தன்மையை வந்து உடம்புல வந்து உண்டு பண்ணி உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் வந்து அக்யூட் கிட்னி அக்யூட் கிட்னி ஃபெயிலியர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வாரங்கள்லயோ மறுபடியுமே வந்து மெடிசின் மூலமா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்குது அப்படிதானே. அப்படி இருக்கும்போது அந்த மருந்துகள் மூலமா வந்து மறுபடியும் சிறுநீரகத்தை செயல்பட வைக்க முடியும். ரெண்டாவது வந்து கிரானிக் கிட்னி ஃபெயிலியர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு இந்த அக்யூட் கிட்னி ஃபெயிலியர்ல இருக்கக்கூடிய சிம்டம்ஸை வந்து கவனிக்காததுனாலதான் இதுல வந்து ஒரு 5 ஸ்டேஜஸ் இருக்கு. அப்படி அடுத்தடுத்து வந்து அவங்க ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டு கடைசியில டயாலிசிஸ் போய் அதுக்கப்புறமா வந்து உயிரிழப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நோயா இருக்கு. இதுல வந்து ஒரு 10 வகையான சிம்டம்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிட்னி ஃபெயிலியர்ல ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா சடனா வந்து ஒரு வெயிட் லாஸ். இப்ப வந்து ஒரு 70 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு 10 டேஸ்க்குள்ளேயோ இல்ல 1 மந்த்க்குள்ளேயோ வந்து ஒரு 6 கிலோ 10 கிலோ சடனா குறையிறது. இதுல வந்து இனி ஒரு வித்தியாசம் இருக்கு. லிவர்ல எதுவும் ப்ராப்ளம், லிவர் வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னாலும் வெயிட் வந்து லாஸ் ஆகும். டயபெட்டிஸ் மெலிட்டஸ்லயும் வந்து வெயிட் லாஸ் ஆகும். சோ அதனால எதனால வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் மூலமா வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். இது வந்து நம்ம கண்டிப்பா நோட் பண்ணணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வாயில வந்து ஒரு விதமான ஒரு ஸ்மெல் வரும். இந்த ஸ்மெல் ஏன் வருது அப்படின்னா நம்ம வெளியேறக்கூடிய இந்த யூரியா என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல தங்கிறதுனால இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வாயில இருக்கக்கூடிய உமிழ்நீரோட சேர்ந்து அம்மோனியாவா வந்து மாறிடும். இந்த அம்மோனியாவா வந்து மாறும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூச்சு விடும் போதோ அவங்க வந்து வாயிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து அதிகமா வந்து வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கே தெரியும் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மெல் வருது. அதுக்கப்புறம் வாயில வந்து ஒரு மெட்டல் டேஸ்ட் வரும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களை நோட் பண்ணீங்கன்னா எனக்கு வாய் வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் இது பண்ணாத மாதிரி இருக்கு, எனக்கு வந்து எதையுமே வந்து சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களால எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் வந்து பசி இருக்கும், ஆனா அதை வந்து சாப்பிடுறதுக்கான ஒரு விருப்பமே இருக்காது. அந்த ஃபுட்டு வந்து உள்ள வந்து போகிறதுக்கு மனசே இருக்காத அளவுக்கு வாயில வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்னில வந்து எரித்ரோபாய்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் வந்து உற்பத்தி பண்றது மூலமா தான் ஆர்பிசி வந்து செக்ரேட் வந்து ஆகும். சோ அதை வந்து தடை பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்து பண்ணும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நாலாவது கால்கள்ல வந்து வீக்கம். பொதுவா வந்து கால்கள்ல வந்து வீக்கம் அப்படி இருக்கிறது வந்து ஹார்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டிசீஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ அதனால அது வந்து நம்ம கவனமா வந்து பார்க்கணும். நம்மளே வந்து கால் வீங்கி இருக்கு சோ அதனால கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடக்கூடாது. அதுல வந்து பிட்டிங் எடிமா இருக்கும். கால் நல்லா வீங்கி இருக்கும் போது அதை அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா குழி விழுற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு வீங்கி இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா யூரின்ல வந்து ஒழுங்கா வெளியேறாம இருக்கிறது, வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து அதிகமா இருக்கிறதுனால அதிகப்படியான சோடியம் வந்து உடல்ல தேங்கி அந்த நீர் வந்து வெளியில போகாம என்ன ஆகும்னா கால்ல வந்து வீங்கும். அடுத்தது அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா கண்களுக்கு கீழே வந்து வீக்கம் இருக்கும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணை கீழே சுத்தி வந்து நீர் தேங்கி இருக்கும். இதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து எந்த எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்து நீர் போய் வந்து தேங்கிது, அதிகப்படியான நீர். அடுத்து ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா மூச்சு விட ஒரு சிரமமா இருக்கும். அதாவது கொஞ்சம் தூரம் நடந்தாலோ ஸ்டெப்ஸ் ஏறினாலோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சடனா வந்து மூச்சு விடுறதுக்கு ஒரு சிரமம் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த லங்ஸ்ல போய் வந்து நீர் வந்து கோத்துக்கிறதுனால அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ஒரு சிரமம் உண்டாகும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, லங் ரிலேட்டடா எந்த டிசீஸ் இருந்தாலும், பிராங்கைட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்தாலும், பல்மனரி எடிமா இருந்தாலும் என்ன ஆகும்னா இந்த பிரச்சனை வரலாம். அதனால இதுல இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுதானா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திருக்கணும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா ஒரு சிலர் வந்து ஒரு சில டிசீஸ வந்து ஒருத்தங்க சொல்றதையோ இல்ல கேட்கறதையோ நினைச்சு அவங்க ஏதோ ஒரு ரீசன்னால வந்து இறந்திருப்பாங்க. சோ அதனால நமக்கும் அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுப்பாங்க. சோ அதனால எதனாலன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு டாக்டரை வந்து நீங்க அணுகிறது ரொம்ப நல்லது.
அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா யூரின்ல வந்து மாற்றம். யூரின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரின் வந்து வித்தியாசமான கலர்ல வந்து இதாகலாம். அடுத்து ஒரு சிலருக்கு வந்து அதுல புரோட்டீன் வந்து வெளியேறலாம். அடிக்கடி யூரின் போறது, யூரின்ல வந்து பிளட் வர்றது, ஒரு சிலருக்கு வந்து யூரின் வராம இருக்கிறது. இந்த மாதிரி யூரின்ல ஏதாவது ஒரு வித்தியாசமா உங்களுக்கு தெரியுது அப்படின்னாலும் அதை வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்ததா வந்து இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எப்படின்னா, அவங்களுக்கு பசி இருக்காது அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் அவங்களால சாப்பிட முடியாது. சோ அதனால என்ன ஆகும்னா வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். அதாவது என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து செரிமானம் ஆகாது, மந்தமாவே இருக்கும். ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாமே வந்து வெளியில போகல. சோ அதனால அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மந்தமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா சடனா வந்து இன்க்ரீஸ் ஆகும், சடனா வந்து குறையும். அது வந்து ஒரு நார்மலாவே இருக்காது. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா ஒரு சிலருக்கு டேப்லெட் போட்டாங்கன்னா குறையணும், அப்படி இருக்காது, சடனா இன்க்ரீஸ் ஆகும். இப்படி பிளட் ப்ரெஷர்ல வந்து ஒரு வேரியேஷன் ஏன் வருது அப்படின்னா அந்த ஆக்சிஜன் பரிமாற்றம் வந்து இந்த சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ்ல தான் இருக்கும். சோ அதுல வந்து என்ன ஆகும்னா ரத்த அழுத்தம் வந்து சீரற்றா இருக்கும்போது வந்து கிட்னியில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். சோ அதனால அந்த பிளட் பிரஷர்ல வந்து ஒரு வேரியேஷன் வந்து இருக்கும். நான் வந்து சொன்ன சிம்டம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரத்த சோகை அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும். அதை நோட் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க வந்து ரத்த சோகை ஏன் அப்படி இருக்குன்னா அந்த கிட்னில வந்து இந்த ரத்த உற்பத்தி அப்படிங்கிறது குறையறதுனால கண்டிப்பா வந்து ஹெச்பி வந்து குறைஞ்சிட்டே இருக்கும், அனிமிக்காவே இருந்துட்டு இருப்பாங்க. இந்த அனிமிக் வந்து பாத்தீங்கன்னா இதனால மட்டும் இருக்காது. நிறைய பேர் வந்து ஒழுங்கான நியூட்ரிஷனா இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்துக்காதனால வரலாம். ஒரு சிலருக்கு வந்து இந்த அரிசி சாப்பிடக்கூடிய ஹேபிட் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பைல்ஸ் இருக்கும், அதனால கூட ஹெச்பி வந்து கம்மியாகும். சோ அதனால இதனாலதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடக்கூடாது. அடுத்த ஒரு சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரையா இருக்கும் அவங்க ஸ்கின் எல்லாம். ஏன் அப்படின்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து கழிவு பொருட்களை வெளியேற்றுறது அப்படின்னு சொன்னேன்ல. அப்ப இந்த கழிவு வந்து வெளியேற்றதுக்காக கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஆகாம ஸ்டாப் பண்ணி இருக்கும்போது இந்த ஸ்கின் என்ன பண்ணும் அப்படின்னா ஓவரா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸ்கின் வந்து ஓவரா வேலை செய்யும் போது என்ன ஆகும்னா அந்த வியர்வை வந்து அதிகமா வந்து வெளியேறி உடம்பெல்லாம் அப்படி உப்பு பூத்த மாதிரி இருக்கும். ஒரு சிலரை வந்து பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து அதிகமா ஸ்வெட் ஆச்சுன்னா அந்த ஷர்ட் எல்லாமே வந்து உப்பு பூத்த மாதிரி இருக்கும். அது இல்லாம ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிரும். ஏதாவது ஒரு சீப்பு வச்சோ எதையாவது வச்சோ அவங்க சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரீசன் சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஏதோ அலர்ஜி மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் ஒரே சொரியா எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து அட்டிகேரியா, அப்புறம் சொரியாசிஸ், எக்ஸிமா, எனி அதர் இன்ஃபெக்ஷன் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ல வந்து வரலாம். சோ அதனால அதுல இருந்து இதுல வித்தியாசத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி மூச்சு விட சிரமமா இருக்கும்னு சொன்னேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்டம்ஸ்ல ஒரு 4 சிம்டம்ஸ்க்கு மேல வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து பார்க்கணும். யூரின்ல வந்து ஆல்புமின் வந்து இருக்கா, புரோட்டீன் வெளியேறுதான்னு பார்க்கணும். பிளட்ல வந்து யூரியா கிரியாட்டினின் வந்து பார்க்கணும். இதெல்லாம் வந்து பார்த்து அவங்களுடைய கிரியாட்டினின் அளவு அதிகமா இருக்கு, யூரியா அளவு அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க அதற்கான ஒரு மருத்துவத்தை நீங்க மேற்கொள்றது ரொம்ப நல்லது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன். கிட்னி ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டோன் வரதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா ஒழுங்கா தண்ணி குடிக்காம இருக்கிறது. பொதுவா வந்து ஸ்டோன்ல வந்து ஒரு 4 வகையான ஸ்டோன் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து நினைப்பாங்க கிட்னி ஸ்டோன் வந்து இருந்தா அது வந்து யூரின் வழியா வந்து வெளியில வந்துடும். ஒரு சிலது வந்து அப்படியே இருந்துரும். அது வந்து அல்ட்ராசவுண்ட் மூலமா வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் அதை பத்தின ஒரு கேர் வந்து இருக்கவே இருக்காது ஒரு சிலருக்கு. ஏன்னா அது வந்துகிட்டே இருக்கும், அதுல உருவாக்கி மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். சோ அதனால அதை பத்தின ஒரு பயம் இருக்காது. ஏன் இதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா இந்த ஸ்டோன் வரவங்களுக்கு அடுத்தடுத்து கிட்னி வந்து பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கால்சியம் ஸ்டோன். இந்த கால்சியமும் ஆக்சலேட்டும் சேர்ந்து உண்டாகக்கூடிய இந்த கால்சியம் ஸ்டோன். ரெண்டாவது வந்து யூரிக் ஆசிட் ஸ்டோன். இது வந்து அதிகமா வந்து புரோட்டீன் டயட்டை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன் வந்து உண்டாகும். அடுத்து வந்து ஸ்ட்ரூவேட் ஸ்டோன்.
இது வந்து யாருக்குன்னா அதிகப்படியா பெண்களுக்கு உண்டாகும். பொதுவா வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து பெண்களுக்கு அதிகமா வந்து உண்டாகும் போது அதனால வரக்கூடிய ஒரு ஸ்டோன் அப்படின்னா ஸ்ட்ரூவேட் ஸ்டோன். அடுத்து வந்து சிஸ்டோன் ஸ்டோன். இந்த ஸ்டோன் ஏன் வருது அப்படின்னா மரபணு ரீதியா ஏதாவது ஒரு மாற்றம் வந்து உடம்புல ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்டோன் வந்து ஏற்படும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அரிய வகை. இது வந்து ரொம்ப வந்து இருக்காது. அதிகமா இருக்கிறது வந்து கால்சியம் ஸ்டோனும் யூரிக் ஆசிட் ஸ்டோனும். சோ அப்ப என்ன பண்ணணும்னா கால்சியம் ஸ்டோன் இருக்கு அப்படின்னா கால்சியம் இதுல இருக்கு, பால் சம்பந்தமா இருக்கக்கூடிய பொருட்கள் அதிகமாக இருக்கு. சோ அதனால அந்த மாதிரியான உணவுகள் அதிகமா வந்து எடுக்கிறத வந்து கம்மி பண்ணிட்டு அதற்கான மருந்துகளை வந்து எடுத்துக்கொள்ளணும். யூரிக் ஆசிட் ஸ்டோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் டயட்டை வந்து கம்மி பண்ணணும். பொதுவா வந்து நிறைய வந்து தண்ணி குடிக்கணும். யூரின் வந்து உடம்புல தேங்காத அளவுக்கு, யூரின் நல்லா போகிறது அளவுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். இது வந்து சித்த மருத்துவத்துல வந்து ஒரு 4 வகையா வந்து சொல்லியிருப்பாங்க கிட்னி ஸ்டோனை. கல்லடைப்பு ஃபர்ஸ்ட் வந்து வலிக்கல்லடைப்பு. வலிக்கல்லடைப்பு அப்படின்னா வாத சம்பந்தமா இருக்கக்கூடிய கல்லடைப்பு. வாத சம்பந்தமா இருக்கக்கூடிய கல்லடைப்பு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வரக்கூடிய ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கருப்பா இருக்கும். அவங்களுக்கு வந்து வெளியில வரும்போது ஒரு பெயின் இருந்தாலும் அந்த அளவுக்கு பெயின் இருக்காது. அந்த கல்லு வந்து பாக்குறதுக்கு பிளாக் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து பித்த கல்லடைப்பு. பித்த கல்லடைப்பு அப்படிங்கும் போது அந்த இடுப்பு பகுதியில வந்து நல்லா வந்து சுருக்கு சுருக்குன்னு வலி இருக்கும். யூரின் போறப்ப வந்து ஒரு எரிச்சல் இருக்கும். யூரின் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹீட்டா வெந்நீர் போற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அடிவயிற்றுல வந்து நல்ல ஒரு வலி இருக்கும். அடுத்து வந்து கப கல்லடைப்பு. கப கல்லடைப்பு அப்படிங்கும் போது அதுல வந்து ஊசியால குத்துற மாதிரி ஒரு பெயின் வந்து எந்த இடத்துல ஸ்டோன் இருக்கோ அதோட வெளிப்பக்கம் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அந்த யூரின் போகக்கூடிய இடமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கும். அவங்களுக்கு வந்து வரக்கூடிய அந்த ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கும். அடுத்து வந்து முக்குற்ற கல்லடைப்புனா இந்த 3 குற்றங்களும் வந்து அதிகமாகியோ குறைஞ்சோ இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரியான சிம்டம்ஸ் வந்து உண்டாகும். இது இல்லாம வந்து வெந்நீர் கல்லடைப்பு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த ஸ்பெர்ம் வந்து அதிகமா வந்து தங்கி இருக்கிறதுனால அதுவும் வந்து யூரின்ல வந்து ஸ்டோன் மாதிரியா வெளியேற மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து சித்த மருத்துவத்துல என்னென்ன மருந்துகள் இருக்கு அப்படின்னா நண்டுக்கல் பற்பம், இந்த மாதிரி வந்து நீரை வெளியேற்றக்கூடிய சலமஞ்சரி, மாலினி வசந்தம், இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சிஸ்டோன் அப்படிங்கக்கூடிய டேப்லெட்டே வந்து கிடைக்குது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோனுக்கு வந்து சிறந்த மருந்தா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம சித்தா மெடிசின்ல வந்து அமிர்தாதி சூரணம் இது எல்லாமே வந்து என்ன பண்ணும்னா சிறுநீரகத்துல வந்து நீரை வெளியேற்றக்கூடிய வேலையை அதிகமா செய்யும். அடுத்ததா வந்து நம்ம பார்க்கக்கூடிய நெரிஞ்சில். நெரிஞ்சில் வந்து நம்ம மழை பெஞ்சுது அப்படின்னா ஒரு 2-3 நாள் இந்த செடி வந்து நல்லா முளைச்சிரும். முளைச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள்ல நீங்க ரோட்டோரம் பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர்ல ஒரு பூ இருக்கும். நம்ம சப்பல் எல்லாம் அதிகமா வந்து குத்துற மாதிரி இருக்கும். நெரிஞ்சில் முள் தெரியும்ல, அதை வந்து பச்சையாவோ இல்ல காஞ்சதுக்கு அப்புறமா கிடைச்சதுன்னா அதை வந்து நல்லா தண்ணீர்ல கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வந்து நீங்க ஒரு கஷாயமா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா யூரினும் நல்லா போகும். கிட்னி ஸ்டோனும் வந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து கிட்னி ஸ்டோன். அடுத்து வந்து பார்க்கக்கூடிய டிசீஸ் என்ன அப்படின்னா நெஃப்ரைட்டிஸ். நெஃப்ரைட்டிஸ் அப்படிங்கும் போது என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளுடைய கிட்னி வந்து ரத்தத்தை வந்து ஃபில்டர் பண்ணி அது வந்து என்ன பண்ணுதுன்னா யூரினாவும் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை வந்து எடுத்துட்டோம் அதை வந்து வெளியேற்றக்கூடிய வேலையை அந்த ஃபில்டர் வந்து பண்ணுது. அதுதான் வந்து கிளாமருலார்னு சொல்லுவோம். கிளாமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படிங்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து என்ன தெரியும் அப்படின்னா அதுல ஏதாவது வித்தியாசமோ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா வந்து நெஃப்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். இது வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சிம்டம்ஸ் வந்து தெரியும். யூரின் போறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஒரு சிலருக்கு நிறைய வந்து போற மாதிரி இருக்கும். அடுத்ததான் வந்து பார்க்கக்கூடியது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் வந்து இதை வந்து ஒழுங்கா கவனிக்காம இருப்பாங்க. பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்றது, அடுத்து வந்து பிரைவேட் பார்ட்ஸை வந்து ஹைஜீனா வந்து வச்சுக்காம இருக்கிறது, இந்த மாதிரி ஒழுங்கா தண்ணி குடிக்காம இருக்கிறது, உடம்புல நீர்ச்சத்து வந்து குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து உண்டாகும். இது வரும்போது என்ன ஆகும்னா அது சூடு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கிட்னி என்ன பண்ணும்னா சடனா வந்து உடம்புல இருக்க ஹீட்டையும் சரி தண்ணியும் சரி வெளியேற்றதுக்கு ரொம்ப இது பண்ணும். சோ அந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லெமனை புழிஞ்சு அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் உப்பு போட்டு லெமனை புழிஞ்சு கொஞ்சமா சுகர் சேர்த்து 1 லிட்டர் அளவுக்கு கொஞ்ச நேரத்துல குடிச்சிட்டு இருந்தாலும் இல்ல ஹாட் வாட்டர் குடிச்சாலும்
கொஞ்ச நேரத்துல ரெடி ஆகும். அப்படியும் ரெடி ஆகல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா யூரின் டெஸ்ட் கண்டிப்பா வந்து பார்க்கணும். அதுல ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கா, அது எந்த அளவுக்கு வந்து யூரினரி ட்ராக்ட வந்து பாதிச்சிருக்கு, ஒருவேளை இது வந்து கிட்னி வரைக்கும் போயிருக்கலாம். அந்த அளவுக்கு இருந்ததுன்னா அதுக்கேற்ற மருந்துகளை வந்து நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து குறையும். இந்த மாதிரி கிட்னி டிசீஸ் வந்து இவ்வளவு இருந்தாலும் நிறைய பேர் வந்து இந்த இன்னைக்கு கிட்னிய வந்து நமக்கு பாதுகாக்கிறதோட அவசியம் வந்து தெரியறது இல்லை. ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம், நம்ம நல்லா சாப்பிடுறோம், நமக்கு நல்லா வந்து யூரின் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இது வந்து பிளட் பிரஷர், ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, வெயிட் வந்து கெயினா இருக்கிறவங்க, உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறவங்க, நைட்டு வந்து ஒழுங்கா தூங்காம இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஏன் அப்படின்னா பகல் ஃபுல்லா நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா ஃபுட்டையுமே வந்து செரிமானம் பண்ணி அது உடம்புக்கு தேவையான சத்துக்களை எல்லாமே வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து பண்ணும். இரவு நம்ம தூங்கும் போது அது என்ன ஆகும்னா வந்து ரெஸ்ட்ல இருக்கும். சோ அந்த டைம்ல நம்ம முழிச்சிருந்தாலும் அந்த நைட் டைம்ல வந்து நம்ம சாப்பிட்டாலும் வந்து என்னதான் நீங்க பண்ணாலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபுட்டை வந்து என்ன பண்ணும்னா அது வந்து செரிமானம் பண்றதுக்கோ வெளியேற்றதுக்கோ அது வந்து வேலை செய்யாது, அமைதியா இருக்கும். சோ என்ன ஆகும்னா நம்ம உடம்ப நமக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். சோ அதனால எப்பவுமே வந்து இப்ப வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸா இருக்கட்டும், ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு காலத்துல வந்து ஒழுங்கா சாப்பிடாதவங்களா இருந்திருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுறவங்களா இருந்திருப்பாங்க, இல்லைன்னா வந்து தங்களுடைய வெயிட் மேல எந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறவங்களா இருந்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒழுங்கா தூங்காம இருந்திருப்பாங்க, உணவு பழக்க வழக்கம் வந்து சீரா இல்லாம இருந்திருக்கும். அதுதான் ரீசனா இருந்திருக்கும். அதை வந்து இன்னும் நம்ம வந்து அதே பழக்கமா இருக்கும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பா வந்து ஹார்ட், லிவர், கிட்னி, பிரெயின் எல்லாமே வந்து பாதிக்கும். சோ அதனால உங்களுடைய உணவுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு அப்படிங்கிறது வந்து டெய்லி வந்து 5 கிராம் எடுத்துக்கலாம் ஒருத்தங்க. அதுக்கு மேல எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா சோடியம் ரிட்டன்ஷன் ஆகுறதுனால உடம்புல அதிகப்படியான நீர் வந்து தேங்கிரும். சோ அதனால கிட்னி என்ன பண்ணும்னா அதை வெளியேற்றதுக்கு அதிகமா வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். எந்த ஒரு பொருளுமே வந்து அதிகமா வந்து பயன்படுத்தப்படும் போது நாளடைவுல அது ரொம்ப வீக் ஆயிரும். சோ அதனால நம்ம வந்து சாப்பிடக்கூடிய ஃபுட்ல வந்து உப்பை வந்து கம்மியா சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கிறவங்க என்ன பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சர்க்கரையின் அளவை வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். எப்பவுமே வந்து இந்த சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு அடுத்து வந்து பாதிக்கக்கூடியது என்ன அப்படின்னா கிட்னி தான். சோ அதனால எப்பவுமே வந்து ஃபுட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்கணும். சுகரை வந்து அவாய்ட் பண்ணணும்னு இல்ல, இப்ப இருந்தே ஒரு 35க்கு மேல உப்பு பாதியா எடுத்துக்கோங்க, சுகர் வந்து பாதியா எடுத்துக்கோங்க. அது நிறைய நோய்கள் வந்து வராம வந்து தடுக்கும். அடுத்ததான் வந்து உடற்பயிற்சி. உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லும் போது நடைப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் வந்து நமக்கு நிறைய நோய்களை வந்து தள்ளி போடும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஃபியூச்சர்ல நமக்கு வந்து வயசான காலத்துல வந்து ஒரு கைத்தடி இல்லாம வந்து நம்மளால ஃப்ரீயா நடக்க முடியும். இப்ப நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது பின்னாடி வந்து பிளட் சுகர் லெவல் வந்து நார்மலா இருக்கும். இப்ப நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது நமக்கு பிளட் பிரஷர் இந்த மாதிரியான பெரிய பெரிய நோய்கள் வராம வந்து தடுக்கப்படும். சோ அதனால காலையில ஒரு 1/2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பா வந்து உடற்பயிற்சி செய்யணும். இது இந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து யோகா அந்த மாதிரியான பயிற்சிகளை செய்யும் போது அது வந்து மனதுக்கு வந்து ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அடுத்ததான் வந்து வெயிட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து உங்க ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சடனா வந்து வெயிட் வந்து கெயின் ஆகிறது ஈஸி, ஆனா வந்து அது குறைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெயிட் வந்து அதிகமாகிக்கிட்டே போச்சு அப்படின்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நோய்களும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடல் அசதி அப்படிங்கிறது ஒண்ணு தன்னாலே வந்துடும். சோ அதனால உப்பை குறைக்கணும், சுகரை வந்து கண்ட்ரோலா வச்சிருக்கணும், பிளட் பிரஷரை கண்ட்ரோலா வச்சிருக்கணும், டெய்லி வந்து உடற்பயிற்சி செய்யணும், உடம்பு வந்து வெயிட் அதிகமாகாம வந்து பாதுகாத்து கொள்ளணும். உப்பு, பொட்டாசியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே வந்து குறைச்சுக்கணும். பொட்டாசியம் அப்படின்னா அது எதுல இருக்குன்னா வாழைப்பழத்துல அதிகமாக இருக்கு. பாஸ்பரஸ் அப்படின்னா முருங்கைக்கீரையில இருக்கு, கீரை வகைகள்ல எல்லாத்துலயுமே இருக்கு. சோ அதனால டாக்டர் அட்வைஸ் படி எவ்வளவு தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி குடிக்கணும். அது ஏதாவது நோய் இருந்தது அப்படின்னா இல்ல நார்மலா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 லிட்டருக்கு குறையாம வந்து கண்டிப்பா வந்து தண்ணி நிறைய குடிங்க. அடுத்து வந்து பெயின் கில்லர்ஸ், இது முக்கியமா வந்து சொல்லியே ஆகணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாடி வந்து ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஒரு பெயின் கில்லர் வலிக்குள்ள மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து அந்த வலி வந்து குறையுமே தவிர அவங்களுடைய கிட்னி வந்து அதிகப்படியான டேப்லெட் எடுத்துக்கிறதுனாலயும் என்ன ஆகும் அப்படின்னா பாதிக்கப்படும். நம்ம வந்து நல்லா யோசிச்சிருப்போம். ஒரு சிலருக்கு வந்து தைராய்டு வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். தைராய்டுக்கு வந்து டேப்லெட் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு
அவங்களுக்கு வந்து சுகர் வர ஆரம்பிச்சிடும். சுகர் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு டேப்லெட் எடுத்துட்டே இருப்பாங்க. பிளட் பிரஷர் வர ஆரம்பிச்சிடும். பிளட் பிரஷருக்கு எடுத்துட்டே இருப்பாங்க. கடைசியா வந்து ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் சொல்ல முடியாது, இந்த மருந்துகள் சாப்பிடுறதுனாலே இன்னும் வந்து அதிகப்படியான இந்த கிட்னி வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால பெயின் கில்லர்ஸ் தேவையில்லாம, ஒரு தலைவலி வந்தாலோ காய்ச்சல் வந்தாலோ என்ன ஆனாலும் ஃபர்ஸ்ட் வந்து டேப்லெட் சாப்பிடணும், அதை சாப்பிட்டா வந்து எனக்கு வந்து சரியாயிரும் அப்படிங்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை மாத்திருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து நான் முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த சித்த மருத்துவத்துக்கு மேல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்கு. இது சாப்பிட்டா வந்து இதுல நிறைய வந்து பற்பம் செந்தூரம் எல்லாம் கொடுப்பாங்க. சோ அதனால அதை சாப்பிட்டா வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து வந்ததும் கேட்பாங்க, மேம் இந்த மருந்து எல்லாம் சாப்பிட்டா பயமா இருக்கு, கிட்னி ஏதாவது ஆயிருமா அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாராசிட்டமால்லயோ மத்த மருந்துகள்லயோ என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி தெரியாமலே என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிடக்கூடிய சுகர் டேப்லெட்டா இருக்கட்டும், பிளட் பிரஷர் டேப்லெட்டா இருக்கட்டும், இதுல என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு, அதனால என்ன வந்து பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி தெரியாமலே வந்து நம்ம வந்து சடனா வந்து கேள்வி கேட்காம சாப்பிட்டுருவோம். ஆனா வந்து எல்லா சித்த மருத்துவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மருந்துல என்னென்ன சேருது, அதை எப்படி சுத்தப்படுத்தணும், அதை வந்து எத்தனை நாள் வந்து பயன்படுத்தணும், எந்த நோய்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க வந்து மருந்து செய்யறதையும் சேர்த்துதான் படிச்சுட்டு வருவாங்க. சோ அதனால இது இருக்கக்கூடிய இந்த ஹெர்பலை வந்து சாப்பிடுறதுனால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஒரு விஷயம் வந்து பற்பம் செந்தூரம் சாப்பிட்டா வந்து இந்த பிரச்சனை வரலாம் அப்படின்னா அது ஒழுங்கா செய்யாம இருக்கலாம். இல்லைன்னா வந்து அவங்களுடைய நோயின் தீவிரத்தை பொறுத்துதான் வந்து பற்பம் செந்தூரம் வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். ஏன் அப்படின்னா, வேர்பாரு தலைப்பாரு மெல்ல மெல்ல பற்பம் செந்தூரம் பாரு அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு நோய் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இலைத்தலைகளுக்கான மருந்து கொடுப்போம். அடுத்து வந்து வேர் சம்பந்தமா இருக்கக்கூடிய மெடிசின் வந்து கொடுக்கும், கஷாயமா வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெல்ல மெல்லதான் பற்பம் செந்தூரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்த உடனே கொடுக்கணும்னு சொல்லல. இப்ப வந்து சடனா ஒரு பஸ்ல போறோம், பக்கத்துல போனா சீக்கிரம் திரும்பி வந்துடலாம். ரொம்ப லாங்கா போகும்போது வர்றதுக்கு லேட் ஆகும். அதே மாதிரிதான் ட்ரீட்மெண்ட்டும். சீக்கிரமா வந்தீங்க அப்படின்னா சித்த மருத்துவத்துல சீக்கிரமா குணமாகும். லேட்டா வரும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் நாள் ஆகதான் செய்யும். இனி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மருந்துகள் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு வந்து உண்டு பண்ணாது. ஏன்னா எல்லாமே இலைத்தலைகள், அப்புறமா வந்து நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம கண்களால பார்க்கக்கூடிய எல்லா வகையான கீரைகள்ல இருந்து தான் இந்த மருந்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. சோ அதனால பயந்துக்க வேண்டாம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மீன், முட்டை இதெல்லாமே வந்து புரோட்டீன் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து கொஞ்சம் நார்மலா சாப்பிடலாம். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி சாப்பிடும் போது யூரின்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்புமின் அப்படிங்கக்கூடிய ஒரு புரோட்டீன் வந்து வெளியேறும். சோ அதன் மூலமா வந்து கிட்னி வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால என்ன பண்ணணும்னா, அதிகப்படியான நான்வெஜ்ஜஸ் வந்து அவாய்ட் பண்ணும். அடுத்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது நல்லது. அடுத்து வந்து புகை பிடிக்கிறது. இந்த 2 பழக்கமும் நீங்க வந்து என்னதான் பண்ணாலும் ஒண்ணு லங்ஸையோ இல்ல ஹார்ட்டையோ இல்ல வந்து கிட்னியோ பாதிச்சே ஆகும். சோ அதனால இதுல இருந்து வெளியில வந்தீங்க அப்படின்னா உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். உங்க உடம்பு வந்து பாத்துக்கிறது வந்து உங்க கையில தான் இருக்கு. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து பாக்குறது ரொம்ப நல்லது. நிறைய தண்ணி குடிங்க, ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெயிட் வந்து அதிகமாகாம வந்து பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி இருக்கும்போது நம்மளுடைய கிட்னி வந்து ஆரோக்கியமா இருக்கும். டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிளட் டெஸ்ட்ல வந்து யூரியா, கிரியாட்டினின் பாக்கணும்னு சொன்னேன். யூரின்ல வந்து ஆல்புமின், சுகர் டெபாசிட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். யூரின்ல ஏதாவது சுகர் வந்து வெளியேறுதா, புரோட்டீன் வெளியேறுதா, அதுல ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து வந்து கிட்னி ஸ்டோனுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன் மூலமா வந்து நம்முடைய கிட்னில இருக்கக்கூடிய ஸ்டோன் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த கிட்னி அப்படிங்கறத வந்து பாதுகாக்கிறது அவங்கவுங்க கையில தான் இருக்கு. நான் வந்து இந்த மருந்து சாப்பிட்டேன் அதனால எனக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அடுத்தவங்க மேல நம்ம பழியும் சொல்ல முடியாது. நான் என் உடம்பு கெட்டு போகுது அப்படின்னா அதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு நீங்க வந்து ஒவ்வொரு உணவா இருக்கட்டும், இல்ல வந்து உடற்பயிற்சியா இருக்கட்டும், தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், பழங்கள் சாப்பிட்றதா இருக்கட்டும், கீரைகள் சாப்பிட்றதா இருக்கட்டும், நேச்சுரலா வந்து ஃபுட் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், நீங்க முயற்சி பண்ணினா மட்டும்தான் உங்க உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். சோ அதனால சித்த மருத்துவத்துல வந்து ஆரம்பத்திலே வந்து நீங்க மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பூரணமா விரைவில் வந்து
கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா வந்து கண்டிப்பா நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இருக்கு. சோ அதனால சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய மருந்துகள் வந்து நிறைய பேருக்கு பயனையும் கொடுத்துட்டு இருக்கு. அதனால கிட்னியை வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்றி. ஏதாவது மேடம் கொஸ்டின்ஸ் கேக்குதுங்களா? இருக்கா? தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயத்த வந்து கட 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 கடன்னு பிரிச்சு போட்டு பேசின மாதிரி இருந்தது. ஒரு நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. மாசிலாமணி சார், உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கா? ஆக்சுவலா வந்து எதுவுமே இல்ல, கேட்கற அளவுக்கு எதுவும் இல்ல. பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுக்கலாம் மேடம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கலாம்.